ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4 ஈஸியான வடை ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் எப்படி வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு பாருங்கள். ஒரு மசாலா அரைக்கணும். 4-5 வரமிளகா, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இது வடைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையை கடிச்சோன்னா மோரும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை, பூண்டு தோலோடையே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும். அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்சு இந்த கடலைப்பருப்பை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் சும்மா 2 மட்டும் கீரி போட்டிருக்கேன். ஏற்கனவே அதில் காரம்லாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். தேங்காய், வெங்காயம், வாழைப்பூ தான் இதில் வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இது யூட்ரஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், நிறைய இதில் நல்லது இருக்குது. அனிமியாவை க்யூர் பண்ணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடியே, அப்போ தான் கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்தால் சூப்பர் வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாழைப்பூ, கருவேப்பிலை, அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்தில் டீயோடு வச்சு சாப்பிட்டா செம்ம காம்போவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மிக்சியில் எப்படி மொறுன்னு எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்களும் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். அந்த உளுந்து குறைஞ்சது 3 மணி நேரம்னாச்சும் ஊற வைங்க. அப்படி 3 மணி நேரம் ஊற வைக்க முடியலன்னா மினிமம் 2 ஹவர்ஸ்னாச்சும் ஊற வச்சுருங்க. அதை நல்லா 2லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் டிப் நம்பர் 1 என்னென்னா, இப்போ தான் சொல்ல போகிறேன். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி உளுந்து போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்சியில் விடும்போது ஹீட் ஆகும். அதனால் நம்மளுக்கு அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப ஐஸ் க்யூப் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் க்யூப் போட்டு பாருங்கள். இந்த பதத்துக்கு வரலன்னா இன்னும் 2 ஐஸ் க்யூப் போடுங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு அரைங்க. இல்லைன்னா ஹீட் ஆனால் அந்த வடை ஃப்ளஃபியாக வராது. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1 கொத்து. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்சிங் நம்ம எவ்வளோ கொல்ல பண்ணிகிட்டே இருக்கோமோ அவ்வளோ கொல்ல வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால வடை மொறுன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். டிப் நம்பர் 2, அரிசி மாவு கன்ஃபார்மாக போடுங்க. இப்போ நம்ம வடை போடுறதுக்காக வானலில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து அதை வடையாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த மாதிரி பால் சைஸ் ஃபஸ்ட்டு உருட்டிடுங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டால் சூப்பரான மெதுவடை. நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ பச்சை தண்ணி எடுத்து பண்ணினா அந்த மாவு கையில் அழகாக ஒட்டாது. இதை ஒவ்வொரு வடையாக இது மாதிரி நம்ம வானலில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கணும். பாருங்கள், போட்டோன்னே எப்படி புரியுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஹீட்டாக இருக்கணும் ஆயில். மீடியம் ஹீட்டில் போட்டிங்கன்னா வடை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம், சிம்மில் வைக்க வேணாம். இதை வடையை போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க.
அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அந்த கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த கொதியெலாம் அடங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு நம்ம கிரைண்டரில் ஆட்டினா எப்படி இந்த வடை வருமோ அதே மாதிரி நம்ம மிக்சிலையும் பண்ணிடலாம். இந்த வடையை இப்போ வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டீயோட வச்சா செம்ம காம்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் டீ போடுற நேரத்தில் சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணேன். உளுந்தெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த வடையை டக்குன்னு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி. இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த அரிசி மாவு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுற கொண்டு எல்லாமே நான் டீட்டெயில்டாக ரெசிபியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி வேக வச்சு இருக்கனால வடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். டீயோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பரான காம்போவாக இருக்கும். இது ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக உளுந்த வடைக்கு என்னென்ன போடுவோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே கப்லேயே அளங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், சீரகம், மிளகு. ஆக்சுவலி நான் முன்னாடியே போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்புலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது மாவு கொஞ்சம் கூட சூடாகவே இருக்கக்கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா வடை ஷேப்பில் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இந்த வடை இப்படி பண்ணும்போது இதில் கொஞ்சம் கூட அந்த விரிசல் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த விரிசல் இருந்துச்சுன்னா வடை 2ஆக பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா உருட்டி எடுத்துகிட்டு தட்டும்போது அந்த வடையில் ஓட்டப்படும் போது கொஞ்சம் கூட அந்த டேமேஜ் இருக்கக்கூடாது, விரிசல் எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டாக அந்த சாஃப்டாக பார்க்கவே இருக்கும், நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வராது, வந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இது வந்து கிளியர் ஆகிடும். இது மாதிரி எல்லா வடையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப கம்மியாகவும் வச்சு இந்த வடையை போடக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வடையை போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை பொரிச்சு எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹையில் போட்டிங்கன்னா ஓவர் கிறிஸ்பி ஆகிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வடையை வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த எண்ணெயில் இந்த வடை வந்து கொதி அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த டீ இங்கே போட்டுட்டு நீங்கள் மாவு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு மட்டும் போட்டோன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டீ கொதி வரதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு இந்த வடையை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான், சிம்பிள். இதோட நான் தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பரான காம்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொரக்காயில் ஒரு வடை தான் செய்ய போகிறோம். இது இன்ஸ்டன்ட் சொரக்காய் வடை ரெசிபி. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸுங்கிறதே அதிகம் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு சொரக்காவை வந்து நான் இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இந்த அரிசி மாவும் கடலை மாவும் ஈஸியாக அந்த வெங்காயத்தோடு நல்லாவே ஒட்டிக்கும். சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம், எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அரிசி மாவு சேர்க்குறோம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு அந்த சொரக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பச்சை மிளகா போட்டோன்னா குழந்தைங்க வந்து அந்த பச்சை மிளகா கடிச்சிட்டு காக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் மிளகாத்தூள் போடுறேன். எங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி லைட்டாக சொரக்காயிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கையில் வச்சு ஒரு தட்டினீங்கன்னா சூப்பரான சொரக்காய் வடை ரெடி ஆகிடும். இதை வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஹீட்டில் இருக்கும்போது போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த வடை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்போ, டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு இந்த பருப்புலாம் ஊற வைக்கணும் அவசியமே இல்லை. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது அழகாக சிம்லேயே வச்சு எடுக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு எடுத்துகிட்டா சூப்பரான சொரக்காய் வடை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.